சங்கீத ஞானம் அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இங்கே கருடாதிரியுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருவிக்கு அருகே பார்கவ நரசிம்மர், பார்கவன் சொல்லக்கூடிய பரசுராமருக்கு தரிசனம் கொடுத்தார். அவர் கேட்குறார், ஆஞ்சநேயருக்கு நீ ராமனா தரிசனம் கொடுத்த, எனக்கு ராமனா தரிசனம் கொடுத்தது போராது, 10 அவதாரங்களையும் தரிசனம் பண்ணணுங்கிறார். நரசிம்மர் சொல்கிறார், நீ தான் நான் தான் நீ, 10 அவதாரத்தில் நீயும் ஒருத்தன்னு சொல்லி 10 அவதாரங்களாகவும் தரிசனம் கொடுக்குறார் நரசிம்மர். அங்கே பார்கவருக்கு சின்ன ஒரு குன்று தான், அது மேலே ஏறிப்பி அவரை தரிசனம் பண்ணலாம். இன்றைக்கும் வசிஷ்டர் முதலான ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ண இடமா அங்கே இன்னும் சைதன்யத்தோடு அப்படியே இருக்குது. வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படிங்கிறோம் நம்ம. அந்த வசிஷ்டருக்கு மகரிஷி பட்டத்தை நரசிம்மர் இங்கே வச்சு தான் கொடுக்குறாராம் இந்த பார்கவ நரசிம்மருடைய சன்னிதானத்தில். நீங்கள் இந்த சுவாமியுடைய பிரபேல பார்த்தேன் அப்படின்னா 10 அவதாரங்களும் இருக்கும். நடுவில் நரசிம்மர் இருப்பார். 9வதா ஜுவாலா நரசிம்மர். இந்த அகோபில நரசிம்மருடைய முதல் அகோபிலேஸ்வரர்னு சொன்ன முதன்மையான நரசிம்மர், அந்த இரண்யனை எப்படி வதம் பண்ணினாரோ அந்த வதம் பண்ணின கோலத்தோடையே விளங்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கிறவர் குகைக்குள்ளே இருக்கிறார். அந்த சரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷுன்னு வேதம் சொல்கிறது. அந்த வேதம் சொல்வது போல அந்த ஆத்ம குகைக்குள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தியாக ஜுவாலா நரசிம்மர் அந்த குகைக்குள்ளே இருக்கார். 9 நரசிம்மர்லேயே ரொம்ப அதிவிசேஷமான இருக்கக்கூடியவர். 3 கோலங்களில் பார்க்கலாம். இரண்யனோட யுத்தம் பண்ணுறது, இரண்யனை சம்ஹாரம் பண்ணுறது, அந்த வயத்தை கிழித்து அந்த கையில் அந்த குடலோடு நிற்கக்கூடிய கோலத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த ரத்த குண்டமும் அந்த கோவிலுக்கு போகிற வழியே நம்மளை சுத்தி பண்ணுற மாதிரி ஒரு ஃபால்ஸை தாண்டி தான் நம்ம போகவே வேணும். அது என்னன்னா, இந்த நரசிம்மருடைய தரிசன விசேஷம் நான் சொன்னேன், நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்னு. நாங்கள் போன தடவை வந்திருந்த போது இந்த நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மரை தரிசனம் பண்ண போயிருக்கோம். முன்னாடி வச்சு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன், ஸ்தோத்திரமெல்லாம் பாராயணம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு இவ்வளவும் பண்ணோம் நரசிம்மருக்கு, ஒரு பானகத்தை கரைச்சி நைவேத்தியம் பண்ணி கொண்டு வந்துருக்கலாம், அதை கொண்டு வர மறந்து விடுத்து. பாக்கி கல்கண்டு திராட்சையெல்லாம் நைவேத்தியம் பண்ணோம், ஒரு பானகத்தை கொண்டு வந்துருக்கலாமா இருந்தது அப்படின்னு. என் கூட வந்தவா சொன்னால், அண்ணா பானகம் நைவேத்தியம் ஆயிடுது, உங்களுக்கு தெரியல அப்படின்னா. என்னடா சொல்கிறேன்னு. இல்லை நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணு, நைவேத்தியத்தை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடின்னு இருந்தேன். நான் எப்பவுமே அதான் என்னுடைய வழக்கம். நான் எப்பவுமே இந்த நைவேத்தியத்தை பகவான் ஸ்வீகரிக்கிறாருங்கிற பாவனை முதல்ல வேணும். நம்ம பாட்டு கொண்டு வந்து வச்சுட்டு பிராணாயசவா பானாயசவா சாப்பிட்டாட்டப்போ அப்படின்னு அடுத்த நிமிஷம் நைவேத்தியத்தை முடிக்கக்கூடாது. நம்ம பூஜையை பகவான் ஏற்றுக்கிற மாதிரி நைவேத்தியத்தையும் பகவான் ஸ்வீகரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாவனை ஏற்படணும். அதனால் கண்ணை மூடின்னு 5 நிமிஷம் இருந்தேன். நீங்கள் கண்ணை மூடின்னு இருக்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தன் வந்தான் ஒரு லோட்டாவில் பானகத்தை கரைச்சி நைவேத்தியம் பண்ணால், ஒரு இளநீயும் கரைச்சி நைவேத்தியம் பண்ணால், நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறது போகும் நைவேத்தியத்துக்கு பக்கத்துலேயே தான் வச்சான். கரெக்டாக எடுத்தா நீங்கள் கண்ணை திறந்தேன், அதனால் அதையும் ஸ்வீகரிச்சுட்டார் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த மனசில் நினச்சதுக்கு நாளைக்கெல்லாம் கிடையாது, உடனே தட்சணம் ஆன்சர் வந்தாச்சு. நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ பெரிய க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கேன், அடிக்கடி தரிசனம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். யார்கிட்டயோ சொல்கிறாங்க புனர் தரிசன பிராப்தி ரஸ்து, காதில் விழருது. உடனே பதில் கொடுக்குறாரு. அப்படி 9வது நரசிம்மராக ஜுவாலா நரசிம்மருடைய வைபவத்தையும் சொல்லி, அந்த ஒரு காலத்தில் அங்கே போய் பூஜை பண்ண முடியாதான், அக்னி ஜுவாலையாக இருக்குமாம் அந்த இடம், புஷ்பங்கள் எல்லாம் கருகி போயிடுமா. இன்றைக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு எரிமலை இருக்குது, அந்த ஜுவாலை இருந்துன்னு இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ரிஷிகளெல்லாம் பிரார்த்தனை பண்ண காரணத்தினால பகவான் தன்னுடைய ஜுவாலா கலைகளை கொஞ்சம் குறைச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த அகோபிலம் க்ஷேத்திரம் முழுமையுமே நரசிம்மனுடைய சாநித்தியம் இப்படி வேற பாவத்தில் வெளிப்படுறது. நரசிம்மதாபனி உபனிஷத் சொல்லக்கூடிய அந்த நரசிம்ம அனுஷ்டுப்புங்கிற மந்திரம் இருக்கு. அந்த மூல மந்திரத்தில் 9 விதமான வடிவங்கள் நரசிம்மனுடையது வருது. அந்த 9 விதமான வடிவங்களும் தான் இந்த 9 நரசிம்மராக இங்கே ஆவிர்பவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் வியாக்கியானம் பண்றாங்க. ஏன்னா இந்த ஸ்தலத்துடைய விசேஷம் நமக்கு நம்ம ஹிந்து சம்பிரதாயத்தில் துவைத அத்வைத விசிஷ்டாத்வைத சம்பிரதாயங்கள் இருக்குது. இந்த 3 சம்பிரதாயத்தை சேர்ந்த குருமார்களும் இங்கே விசேஷமாக நரசிம்மனை ஆராதிச்சிருக்கா அப்படிங்கிறது தான் அதில் விசேஷம். பகவத்பாதால் ஆதிசங்கர பகவத்பாதால் வந்திருக்கார், அவருக்கு நரசிம்மர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இங்கே ராமானுஜாச்சாரியார் வந்திருக்கார், ராமானுஜர் தங்கியிருந்த குகையே இருக்குது. மத்வ சம்பிரதாயத்தில் ராகவேந்திரருக்கு முன்னாடி இருந்த விபுதேந்திர தீர்த்தங்கிறவர் வரார். அவருக்கு சொப்பனத்தில் நரசிம்மர் ஆக்ஞை பண்ணி பவனாசினி தீர்த்தத்துக்கு
உனக்கு நாளைக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேங்கிறார். அந்த பவனாசினி தீர்த்தத்தில் அவர் மூழ்கி எழுந்திருக்கிறார். ஷோடச பாகுன்னு சொல்லி 16 கையோட இரண்யனை சம்ஹாரம் பண்ணி மடியில் போட்டுன்னு கொள்கிற கோலத்தோட உக்ரமான ரூபத்தில் ஒரு நிருசிம்மூர்த்தி கிடைக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் ராகவேந்திர மடத்தில் ஒரு அவ்வளோ உக்ரமான மூர்த்திங்கிறதுனால சம்பளத்துக்குள்ளே போட்டு அந்த நிருசிம்ம ஜெயந்தி காலத்தில் மட்டும்தான் வெளியில் எடுத்து பூஜை பண்ணுவாள். இந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் அவர் வெளியில் வருவார். பாக்கி எல்லா நாளும் சம்பளத்துக்குள்ளே தான் இருப்பார். அவர் இந்த அகோபலத்தில் இந்த பவனாசினி தீர்த்தத்துக்குள்ளேருந்து கிடச்சவர். 16 கையில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு காலம் மடக்கி வச்சு மடக்கி இருக்கிற கால் மேலே இரண்யனை போட்டு கிழிச்சுட்டு இருப்பார். அப்படி எந்த விதமான சம்பிரதாய வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் ஆராதிச்ச மூர்த்தியாக நிருசிம்மர் இருக்கார். இப்படி இவ்வளோ நேரம் சொல்லி 4வது அத்தியாயம் தான் முடிச்சிருக்கோம். 5வது அத்தியாயத்தில் இந்த ஹிரண்யகசிபுடைய பூர்வ சரித்திரம் சொல்லப்படுறது. மகாவிஷ்ணுடைய வாயில் காவலர்களாக துவாரபாலகர்களாக இருக்கக்கூடிய ஜெயா விஜயா தான் சாபத்தின் காரணமாக 3 பிறவி அவருக்கு ஏற்படுறது. அதில் ஒரு பிறவியாக ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவாகவும், ராவணன் கும்பகர்ணனாகவும், சிசுபாலன் தந்தவக்கரனாகவும் அவருக்கு பிறவி ஏற்பட்டதுங்கிற அந்த சரித்திரம் சொல்லப்படுறது. 6வது பிரகலாதனுடைய பெருமையும் அவனுடைய வைபவத்தையும் சொல்லி 7வது ஸ்லோகத்தில் ஹிரண்ய வதத்தை பகவான் எப்படி பண்ணினார் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார். 8வது அத்தியாயத்தில் உக்ரமூர்த்தியாக இருக்கக்கூடிய நிருசிம்மரை என்ன பண்ணியும் அவன் ஒருவருக்கா முயற்சி பண்ணி பார்க்குறான். எந்த முயற்சியிலையும் அவர்களுக்கு சமனப்படுத்த முடியல. மகாலட்சுமி போகிறா, கொஞ்ச நேரம் சாந்தமாக இருக்கா, மறுபடியும் உக்ரமாயிடுறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரமேஸ்வரன்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா. பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவே உக்ர ரூபத்தை எடுத்துன்னு விட்டார்னா அவரை சமனப்படுத்த யாராலையுமே முடியாது. இருந்தாலும் நீங்கள் கேட்குறேங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி சரபர்னு சொல்லக்கூடிய கோலத்தில் வரார். அந்த சரபமூர்த்தியும் அவர் தூக்கி விட்டு எறிஞ்சு விடுறார் நரசிம்மர். அவர் அந்த மலையுடைய ஒரு பகுதியில் போய் கீழே விழுந்துடுறார். இன்றைக்கும் அந்த இடத்துல சிவ சாநித்தியம் இருக்குது. அங்கே போய் தபஸ் பண்ணுறவாளுக்கு 6 மாதம் தபஸ் பண்ணால் அவளுக்கு பரமேஸ்வரனுடைய தரிசனமும் கைலாசத்தில்